கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி. விசேஷமாக இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். அதாவது ஆசீர்வாதம் டிவியை பார்த்து பிரயோஜனம் அடைந்து வருகின்ற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு இது ஒரு விசேஷமான நாள். நாட்களை விசேஷிக்கின்றவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்கின்றான் என்று எழுதியிருக்கின்றது. எனவே இந்த நாளை நாம் விசேஷப்படுத்தி கர்த்தருக்கு துதி செலுத்துகின்ற, மகிமையை செலுத்துகின்ற, நன்றி செலுத்துகின்ற நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த செப்டம்பர் 29ஆம் தேதி, அதாவது 2005ஆவது ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதியிலே நம்முடைய ஆசீர்வாதம் டிவி தமிழில் ஆரம்பிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, 20 ஆண்டுகள் நாம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். இன்றைக்குரிய மன்னாவில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போமா? 1 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தின் பின்பகுதி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். சாமுவேல் இவ்விதமாக சொல்லி, எபனேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் கூட நாங்கள் அதை நினைத்து பார்க்கின்றோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நமக்கு உதவி செய்தார் இல்லையா? ஆசீர்வாதம் டிவி பார்க்கிற நேயர்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் என்று தான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு. 24 மணி நேரமும் நம்முடைய தொலைக்காட்சியின் மூலமாக ஆசீர்வாதம் தேசத்திற்குள்ள கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. 20 ஆண்டுகள், அதாவது முதல்ல தமிழ் மொழியில, அதாவது வசனத்திற்கென்றே ஆரம்பிக்கப்பட்ட முதல் கிறிஸ்தவ தொலைக்காட்சி ஆசீர்வாதம் டிவி, அதாவது பிளெஸ்ஸிங் டிவி என்று நாம் ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, ஆரம்பமான நாள் முதற்கொண்டு நாங்கள் எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ பாடுகள், சவால்கள் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். தேவன் சகோதரனுக்கு 2005ஆம் ஆண்டு மே மாதத்திலே அவர் தரிசனமாகி, என்னுடைய வசனத்தை கொண்டு செல்ல 24 மணி நேரம் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிப்பாயா என்று கேட்டார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதுமே உடனே கீழ்ப்படிவது என் கணவருடைய வழக்கம். அதே போல் அவர்கள் எதுவுமே யோசிக்காம 24 ஹவர்ஸ் டிவினா அது என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், நிகழ்ச்சிகள் வேணும், இதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காம ஆண்டவர் சமூகத்தில் சரி ஆண்டவரே என்று சொல்லி உடனே கீழ்ப்படிந்தார்கள். நான் சொல்லுவேன், 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி, எளியவர்களாகிய எங்களுடைய கரங்களிலே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை கொடுத்து ஆரம்பிக்க சொன்னது கர்த்தர் எவ்வளவு கிருபையாயும் எவ்வளவு நம்மை நம்பியும் கொடுக்கிறார் என்று நாங்கள் நினைத்து பார்த்தோம். ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எவ்வளவோ யுத்தங்களை சந்தித்தோம், ஆவிக்குரிய யுத்தங்களை எவ்வளவோ சந்தித்தோம். தாவீது சொல்வது போல, வெண்கல வில்லும் வளையும்படியாக என் புயத்தை யுத்தத்திற்கு பழக்குவித்தார் என்று சொல்லுகிறது போல, ஆண்டவர் எங்களை சின்ன சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணி மற்றும் சத்துருக்களை, அதாவது பிசாசாகிய சத்துருவை ஜெயிக்க யுத்தம் பண்ணி தேசத்திற்குள்ள வசனத்தை கொண்டு போக இம்மட்டுமா எங்கள் கிருபை செய்து வருகின்றார். தேவைகள் ஏராளமானதுதான். இது சாதாரண கேபிள் டிவி கிடையாது, இல்லையா? யூடியூப்ல சும்மா ஒளிபரப்புகின்ற ஒரு சேனல் கிடையாது. சேட்டிலைட் டிவி, அதாவது 24 மணி நேரம் வசனமானது சேட்டிலைட் மூலமாக ஒளிபரப்புகின்றோம். அப்போது அதுக்கு நெட் கனெக்ஷன் தேவையில்லை, டிவி வைத்திருந்தா போதும். நம்ம கேபிள் டிவி மூலமாக, டிஷ் கனெக்ஷன் மூலமாக எல்லா தமிழ்நாடுகளின் மூளை முடுக்குகளில் எல்லாம் இருக்கிற தேவ பிள்ளைகள் அல்லது கண்ணீரிலும் சஞ்சலத்திலும் வாழ்ந்து வருகின்றவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக நம்முடைய தொலைக்காட்சியை கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகின்றார். எல்லா கிராமங்கள்லையும் ஒரு சாதாரண குடிசை வீட்டில் கூட பார்த்தோம்னா ஆசீர்வாதம் டிவி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்கே போனாலும் அங்கே நம்ம பார்க்குற இடங்களெல்லாம் ஜனங்கள் ஓடி 24 மணி நேரம் உங்கள் டிவி தான் பார்க்குறோம் என்று சொல்லுவாங்க. அநேகர் சொல்வதுண்டு, எங்கள் வீட்டில் ஒரு நபராக இந்த ஆசீர்வாதம் டிவி ஒரு நபரை போல எங்களோடு இது கலந்து உள்ளது என்று சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அப்படித்தான்
கர்த்தர் எல்லாருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 20 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரங்களை சொல்ல, துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, ஆராதிக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வசனத்தை, சத்தியத்தை தேவ பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லி கொடுக்க இந்த டிவி இது 2 தான் செய்து கொண்டே இருக்கிறார். ஆரம்பித்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இதுல வேற எந்த ஒரு மாற்றத்துக்கு இடமே இல்லை. ஆனால் கர்த்தரோ கிருபையாக நடத்தி கொண்டு வருகின்றார். எத்தனையோ பேர் வீடுகள்ல வெளிச்சத்தை அருளி செய்திருக்கிறார். கண்ணீர், சஞ்சலம், பிசாசின் பிடி, மாந்திரிக கட்டு, சாபங்கள், போராட்டங்கள் இவைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்களை இந்த டிவி ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் விடுவித்திருக்கின்றார். துதிக்க 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 எல்லா வீடுகளின் கிருபை பெருகி ஒவ்வொரு வீட்டிலும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய பிரகாரமாக வசனத்துல ஏராளமான ஜனங்களை கட்டி எழுப்பி இருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இதற்கு விரோதமாக சத்துரு எப்படியெல்லாம் எழும்பி இருப்பான் என்று யோசித்து பாருங்களேன். ஒரு ஆத்துமாவை நீங்க போய் அவங்கள பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்க நீங்க முதல்ல முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்களை அவங்கள கட்டி வைத்திருக்கிற சத்துரு எப்படி எதிர்ப்பான்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆனா இத்தனை பேருக்கும் பிரயோஜனமாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவோ ஆவிக்குரிய யுத்தங்களை சந்தித்திருக்கிறோம். கர்த்தரோ கிருபையாக தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற்று அதே நேரத்தில் அந்த ஊழியத்தையும் அழகாய் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த நாளிலும் நம்ம இதை நினைத்து பார்ப்போம். 20 ஆண்டுகள் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வருகை பரியந்தமும் ஆண்டோடைய வார்த்தை தேசத்திற்குள்ள எல்லா ஜனங்களுக்குள்ள சென்று ஆசீர்வாதத்தை கொண்டு செல்ல, சாபத்தை அழித்து போட, பிசாசின் கிரியைகளை அழிக்க கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை பயன்படுத்த நீங்க ஆண்டவருக்கு நல்லா இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 300 ஸ்தோத்திர பலிகளை ஆகிலும் கர்த்தருக்கு ஏறெடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே விசேஷமாக ஆசீர்வாதம் டிவி ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. இந்த ஆண்டவரே, இதோ புதிய ஆண்டு இன்று ஆண்டவரே துவங்குகின்றது. இந்த நாளிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், எபனேசர் என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த டிவி ஊழியத்தில் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ராஜா. நெருக்கத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், சவால்கள் மத்தியிலும் கூட ஒன்றும் இதை தொடாத படிக்கு ஆண்டவரே, வசனம் தடைபடாத படிக்கு இம்மட்டும் நீர் கிருபை செய்து நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே, இதன் மூலமாய் பிரயோஜனம் அடைந்து வருகின்ற ஜனங்களை நீர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரை இயன்ற காணிக்கை அவ்வப்போது அனுப்பி தாங்கி வருகின்ற தேவ பிள்ளைகளை நீர் நினைத்தருளுவீராக. அவரவர்களுக்கு ஏற்ற பலனை ஆண்டவரை அருளி செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த டிவி ஆண்டவரே ஆண்டவரை இன்னும் வருகை பரியந்தம் நிலைத்து நின்று இன்னும் ஒரு கூட்டமான ஆத்துமாக்களை ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம கடந்த வாரம் முழுவதும், அதாவது நேற்றைய தினம் வரையும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 22 முதல் 28 வரைக்கும் செப்டம்பர் மாதம் எரிகோவிலும் 7 நாட்கள் என்ற சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு ஜெபம் நடைபெற்றது. அதிலே நீங்கள் அநேகர் பங்கு பெற்றீங்க, ஏராளமான பேர் பங்கு பெற்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கின்றார். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி செல்ல இன்னும் திறந்த வாசல்களை உங்களுக்கு வைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.